ஜீ தமிழ்ல கடந்த 2021ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ண சீரியல் தான் நினைத்தாலே இனிக்கும். இந்த சீரியல் இப்ப கடந்த 4 வருஷமா 1000 எபிசோட தாண்டி ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் டிஆர்பி வைஸ் டாப்ல இருக்க சீரியல் அப்படின்னாலே அதுவும் நினைத்தாலே இனிக்கும் சீரியல் தான். இந்த நிலையில இந்த சீரியல் இப்போ எண்டுக்கு வந்துருச்சு. சீரியல் முடிய போகுது அப்படின்ற விஷயத்த அபிஷியலா சீரியல் டீம்ல இருக்க எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ் போர்ஷனை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் இந்த மந்த் முடியறதுக்குள்ள நிறைய சீரியலை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. மேலும் நினைத்தாலே இனிக்கும் சீரியல் ஒரு தெலுங்கு சீரியலோட ரீமேக் தான். தெலுங்குல மிதை அப்படின்னு டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்த ஒரு சீரியல் கிட்டத்தட்ட 1000 எபிசோட தாண்டி முடிச்சிருந்தாங்க. அதோட ரீமேக்கா தான் இப்போ தமிழ்ல ஜீ தமிழ்ல நினைத்தாலே இனிக்கும் சீரியல் எடுத்துட்டு இருக்காங்க. ஜீ தமிழ்லயே ஒரு மெகா சீரியல் ஒன்று இருக்கு அப்படின்னாலே அது நினைத்தாலே இனிக்கும் தான். ஆரம்பத்துல 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ சில வருஷங்களாவே 10 மணிக்கு தான் இந்த சீரியலை டெலிகாஸ்ட் பண்றாங்க. 10 o'clock ஸ்லாட்ல இருந்தாலுமே டிஆர்பி டாப்ல தான் இருந்துட்டு இருக்கு. மேலும் இந்த சீரியல்ல ஸ்வாதி சர்மா அண்ட் ஆனந்த் இவங்க 2 பேரும் லீட் பண்ணி நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீரியலை பிக் பாஸ் தாமரை இடையில வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா சீரியல் செம்ம ஜாலியா ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தாமரை அடிக்கடி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க மாதிரியான பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த நிலையில இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க சீரியலை திடீர்னு முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலருமே அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஜீ தமிழ்ல புதுசா நிறைய சீரியல் லான்ச் பண்ண இருக்காங்க. ஸோ நினைத்தாலே இனிக்கும் சீரியலுக்கு பதிலாக என்ன சீரியல் லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.